இதுதான் இந்த லீஃப் தான், இதுதான் லீஃபு. இதை இங்கேருந்து பறிக்கிறாங்க. இதை ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் போட்டு ப்ராசஸிங் பண்ணுவாங்க. இதுதான் டீ தூளாக வந்து மாறுறது. சார், இந்த டீ எஸ்டேட் அப்படின்ற அந்த பிஸ்னஸோட ஐடியா எப்படி சார் கன்சியூம் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது? நான் இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு தோணிருக்கும்ல இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்? ஒன்றும் தோணலை. இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் சிந்திக்கிற அவசியமே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்வொகேட்டு. ஓகே. அவர் வந்தபோது இந்த மாதிரி ஊட்டியில் ஒரு டீ எஸ்டேட் இருக்கு, அது ரொம்ப கடனில் மூழ்கிருச்சு. ஓகே. அவரால் அது கட்ட முடியல, பயங்கரமாக லேபர் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப மிலிட்டன்ட் லேபராக இருக்கிறாங்க, உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓனர்ஸு, அதை அப்படியே அபேண்டன் பண்ணிடுறேன் இருக்காங்க, கொடுத்துட்றேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு சொன்னார். வாங்க சார், நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பி வந்து வண்டியிலே சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் போனோம். அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் 7 மணிக்கு மீட்டிங் ஆரம்பித்தோம். ஓகே. 12 மணிக்குள்ளே அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். 3-4 மணிக்கு எங்கள் கண்ட்ரோலில் நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டோம். அவர் பணமே வேணாங்க, நான் ஆளை விட்டா போதுங்க, அந்த அளவுக்கு இருந்தார். அவரோட வீட்டு பத்திரம் பேங்க்ல இருந்தது, எனக்கு அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டணும், அதுபோக கம்பெனிக்கு இருக்கிற கடன், அதில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக்கங்கன்னாரு. 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு அதை சரி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கட்டாயப்படுத்தி அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டேன். அவர் அதே வேணான்னாரு. கொடுத்து 1 வருஷம் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணோம். ரன் பண்ணும் பொழுது கொஞ்சம் சிக்கல் இருந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகே, ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்ற பற்றி உங்களுக்கு பெருசாக அது ஐடியா இல்லை, அந்த பிஸ்னஸ் பற்றின ஐடியா இல்லை. இந்த பிஸ்னஸ் பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் எந்த டீ எஸ்டேட்டுக்கும் போனதும் இல்லை. சரி, ஏதோ 1 லட்சம் வந்தால் லாபம், ஒரு பிஸ்னஸ்ஸு போனால் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் அந்த 1 வருஷ காலத்தில் வந்து கொஞ்சம் புரட்டி அவருக்கு அந்த சொன்ன டேட்டுக்குள்ள அந்த டாக்குமெண்ட், அவரோட வீட்டு பத்திரத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஷேர் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதிலிருந்து நாங்களே எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.